தல அஜித் அவங்களோட பாட்டுல ஒரு லைன் வரும். விண்ணை வீழ்த்த ஒரு வில்லு இல்லை, இவனை வீழ்த்த ஒரு அம்பு இல்லை, எவனை நம்பியும் இவன் இல்லை, 10 விரல்களும் இவனுக்கு காவல் தரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 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 பாடல் வரிகள் வரும். உண்மையிலே அதுக்கு அதிகபூர்வமா ஒரு 100% பொருத்தமான ஒரு மனுஷன் தான் அஜித் குமார். உண்மையிலே இவரோட சக்சஸை பார்த்து வந்த கூட்டங்கள் கிடையவே கிடையாது. இவரோட ஃபெயிலியரை பார்த்து வந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும். எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாங்க, என்னோட படத்தை வந்து தூக்கி கொண்டாடாதீங்க, படம் பார்த்தீங்கன்னா உங்க வேலை ஏதோ மட்டும் பார்த்துட்டு போங்க, ரெண்டாவது எனக்கு ரசிகர் மன்றம் என்னோட பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் ஒரு கூட்டத்துல தலைன்னு சொன்னா ஒரு 50-60 பேர் குறையாம திரும்பி பார்ப்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்தவர் தான் நம்ம தலை அஜித் குமார். ஸோ அஜித் குமார் அவரை பத்தி சொல்லிட்டே போகலாம். அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளும் ஈடு இணைகளும் கிடையாது. ஏன்னா பைக் ரேஸ், கார் ரேஸ், ரெண்டாவது இப்ப கிரிக்கெட் ப்ராக்டிஸ், மூணாவது வந்து நடிப்பு, இது எல்லாத்திலுமே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து தன்வசப்படுத்தியிருக்க மிக முக்கியமான ஆளுமை வந்து நம்ம அஜித் குமார். அஜித் குமாரோட ரீசன் நேற்று ஒரு வீடியோ வந்து சமூக இணையதளங்களில் செம வைரல் ட்ரெண்டிங் போயிடுச்சு. அவர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ற வீடியோ வந்து நேற்று செம வைரலாகவும் செம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டிங் குறையறதுக்குள்ள இன்னைக்கு காலையில ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி தல அஜித்தை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கறத விட நிறைய சமூக இணையதளங்களை பார்க்க முடியும். ஒரு பைக் ரேஸா இருக்கலாம், கார் ரேஸா இருக்கலாம். ஏன் ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துல கூட நடிச்சு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து எல்லாத்தையுமே ரசிகர்களை வந்து ஹாப்பி படுத்தினாரு. அது ஆகிறதுக்குள்ள அவங்களோட தாயோட மரண செய்தி, இன்னைக்கு காலையில அவங்களோட தாயோட மரண செய்தி கேட்கும்போது ஒரு ரசிகனா நமக்கே ஒரு பேரிடியா இருக்கும்போது ஒரு மகனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடியா இறக்கிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா 83 வயசுல அவரோட தாயோட மரணம்ன்றது உண்மையிலேயே வந்து ஒரு ஏத்துக்கிற முடியாத ஒரு விஷயம் தான். எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் அவரோட தாயோட மரண செய்திங்கிறது அது ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட இன்னைக்கு நாள் ரசிகர்களோட நம்மளோட ரசிகர்களால நம்ம எவ்வளவு ஒரு அன்பு தொல்லை இருந்தாலும் தன்னோட ஃபேமிலிக்கு எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தா நம்ம எங்க போனாலும் சரி, ஒரு ஒரு சேஃபா போறதா இருந்தாலும் சரி, வரதா இருந்தாலும் சரி, ஒரு தன்னோட ரசிகர்களை ஒரு கட்டுக்கோப்பாய் வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு ரசிகர் மன்றம் இல்லாட்டாலுமே ஒரு கோவில சத்தம் போட்டா கூட சத்தம் போடக்கூடாதுங்கிறது, ஒரு பொது இடத்துல ஒரு புகைப்படம் பிடிச்சா கூட அதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்ற விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தன்னை ஒரு கட்டுக்கோப்பாய் வச்சிருந்தாரு. அதுல வந்து முக்கியமா ஃபேமிலியை வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தாரு. அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், எங்க போனாலுமே அவங்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தது. அப்படி எவ்வளவு சேஃபா பார்த்துக்கிட்ட தலையா இருந்தாலும் ரீசெண்ட் டேஸ்ல வந்து அவங்க எங்கேயோ ஒரு கோவிலுக்கு ஃபேமிலியா போயிருந்த அந்த புகைப்படம் வந்து அம்மா, மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா கூட இருக்கிற அந்த அஜித் குமாரோட புகைப்படம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இணையத்துல வந்து செம வைரல் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களோட தாய் இறப்பு செய்தி கேட்டு வந்து சர்ச் பண்ணும்போது முதல்ல அந்த புகைப்படம் தான் வந்துச்சு. அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட லைஃப் எவ்வளவு அழகா, ரொம்ப ஃபேமிலியா, ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு சோகமா இருக்கும்போது நம்ம தல அஜித்துக்கு அது எவ்வளவு பெரிய சோகமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்குங்கிறது உண்மையிலே. ஏன்னா தன்னோட மகனோட ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கீழே ஒரு ஆட்ல இருந்து நடிச்சு இன்னைக்கு டாப் ஸ்டார்ல ஒரு தலை அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா தெரியிற ஒரு இடத்துல இருக்கிற மகனோட வளர்ச்சியை பார்த்து அந்த தாயோட மரணம் இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து அவங்களுக்கு லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா தன்னோட மகனோட அதான் சொல்ல ஒரு இறக்கத்துல இருந்து ஒரு இன்னைக்கு உச்சத்துல இருக்கிற ஒரு இடத்த வரைக்கும் பார்த்து அந்த தாயோட அந்த மரணம் இருக்குல்ல, ஒரு 83 வயசுல ஒரு ஒரு மகனோட லைஃப் நம்ம சூப்பரா பார்த்துட்டோம், பேரன், குழந்தை, பேத்தி எல்லாத்தையுமே பார்த்துட்டோங்கிற அவங்களோட மரணம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு சோகமா இருந்தாலும் அந்த சோகத்திலும் ஒரு 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 சந்தோஷம் கலந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அஜித் குமார் ரசிகர்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க, அப்போ தாய் அந்த அளவுக்கு பார்த்துருப்பாருங்க இல்ல, ஈடு இணையே கிடையாது. உண்மையிலே அவங்களோட ஆத்மா சாந்தியோடய இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே வந்து தலைக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்ற அளவுக்கு நமக்கு வயசும் கிடையாது, பக்குவம் கிடையாது. உண்மையிலே அவரோட அந்த சோகத்துல நம்மளும் பங்கேற்கிறது தான் இந்த வீடியோவோட. நன்றி, வணக்கம்.